தனயோகமும் மகிழ்ச்சியும் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, கோச்சாரத்தில் ஒரு சிறப்பு பலன் நடக்குதுங்க. கிரகச்சேர்க்கை. அந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும், மாற்றுக்கிறதுல சுக்கிரன் சனி என்ற கிரகச்சேர்க்கை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இல்லையா, அதில் நடக்கிற யோகம் என்னென்ன? உங்கள் 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ தன் 9ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கிறார். அதோட பலாபலன் என்னென்ன? இப்போ கேது பகவான் ஆல்மோஸ்ட் வெளியே போக போகிறார், 11ஆம் ஸ்தானத்துக்கு வர போகிறார். அதோட தன்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக என்ன, திருமண ரீதியாக விஷயங்கள் என்ன, வேலை அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி தீர்வு, குழந்தை சம்பந்தப்பட்ட இதில் கவனிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றுன்னா தெளிவாக பேசியிருக்கேன். உறுதியாக உங்களுக்கு பயன்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1-8 பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறார். முதல்ல உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. 8 வந்துட்டாலே என்னன்னா, உங்களுக்கு 8ஆம் இடம் தடையெல்லாம் விலகக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற அம்சம். இப்போ எந்த ஒரு பிரச்சனையாலும் மீண்டு வரக்கூடிய அம்சம். பிரச்சனைகள் கேஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏற்பட்ட அவமானங்கள் அனைத்தும் சரியாகக்கூடிய அம்சம் காலகட்டம் வந்தாச்சு. இப்போ இந்த கிரகச்சேர்க்கை ஏன் இவ்வளோ பேசுகிறோம்னா, 1-5 இணைவு உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம், வெற்றி, பெருமையை கொடுக்கும், தனயோகத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் சனி 2 நட்பு கிரகங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா, வாய்ப்புகள் அள்ளி தரப்போகிறார். ராசி பஞ்சமஸ்தானத்தில் வந்தாலே கடவுள் வழிபாடு பலிக்கும், எண்ணிய எண்ணங்கள் நடைபெறும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் ஆன்மீக குரு, தெய்வங்கள், அது மாதிரி மத குருமார்கள் இவங்களை சந்திக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னு போனாலே பெரிய பெரிய பூஜைகள் நடக்கும். கோயில் உள்ள வரைக்கும் சென்று வழிபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்தளவுக்கு சிறப்பான காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரு வேண்டுதல் செஞ்சு அதுக்கொண்ட நிறைவை ஏற்றிருங்க, சூப்பராக இருக்கும். ரைட். இப்போ நேராக திருமணம் என்ற நிகழ்வை பற்றி பேசுவோம். பொதுவாக அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி இத்தனை காலமாக 10, அதாவது என்ன இந்த ராசிக்கார் என்னென்னா 9-10லேயே மாறி மாறி பயணிச்சிட்ருக்கார். செவ்வாய்கின்ற கிரகம் 10ல் நீச்சம் பெற்றிருந்தார், திருப்பி நீச்சம் பெற்று இப்போ மிதுனத்துக்கு வரார். அங்கே திருப்பி வக்கர நிவர்த்தி அடையார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத நிலைமை இருந்தது. மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. திருமணம் வரைக்கும் போய் நின்னது ஒரு சிலருக்கு. அது கோச்சார ரீதியாக ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாத போது இது நிகழ்ந்துருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, எங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா, நாங்கள் ஏன் இப்படி பண்ணுறோம், ஏன் எங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பல பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு முடிவு என்னென்னா, கோச்சாரத்தில் சரியாகிவிட்டன. அப்போ ஆல்ரெடி பதில் சொல்லாத, ஆல்ரெடி சொல்லி உங்களை ஹோல்டில் போட்டது, இல்லை நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் இருந்த இத்தனைக்கும் ஒரு தீர்வு வந்து திருமணம் என்ற ஒரு நல்ல நிகழ்வு நடக்க போகுது. குரு பார்வை இல்லையே என்று பயப்பட தேவையில்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் குரு பார்வை மாறிடுவார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் பேச்சுவார்த்தை வரை பேசக்கூடிய அம்சம் இருக்குது. அப்போ தடைபெற்ற திருமணம், பதில் சொல்லாத விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் என்னென்னா, 6ல் ராகு இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் குரு 6-8 இருந்து இப்போ என்னென்னா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 6-8 சம்பந்தம் என்னென்ன எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குற மாதிரி, இரவு 10 to 6ன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 9 to 7 வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியடும். முன்ன பின்ன ஒரு மணி நேரம் இரவு நேரத்தில் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி, ஃபாரின் டைமில் வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. இதை நீங்கள் திறம்பட கையாளணும். இது தற்காலிக பிரச்சனை தான், கொஞ்ச காலத்தில் சரியாக போயிடும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது பிற்காலத்துக்கு பயன்படும், பெரிய கான்டாக்ட் டெவலப் ஆகும், தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை செஞ்சதை திருப்பி செய்கிற மாதிரி வந்துடும், ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆல்ரெடி எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம், அந்த டாக்குமெண்ட்டை சேஃபாக ஒரு ஃபோல்டரில் போட்டு பத்திரப்படுத்த வேண்டிய காலகட்டம். திருப்பி அதே ஃபைலு அதே டாக்குமெண்ட்டை கேட்பாங்க. கால சூழ்நிலை அப்படி. ஏன்னா உங்களுக்கு 12-3 புதன் பயணிக்கும் பொழுது செய்த வேலையை மீண்டும் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. 6ஆம் இடம் தான் அங்கே ராகு பகவான், அங்கே செய்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. கொஞ்சம் கவனம், அதிலிருந்து ஜெயிச்சு வர பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரைட். அப்போ இது கவனம். இந்த நேரத்தில் 4-5 பயணிச்சு உங்கள் ராசி அதிபதி இருக்கிறனால எலக்ட்ரிக் வாகனம் வாங்குகிற அம்சம் உண்டு. பிறரோட வாகனத்தை ஓசி வாங்கி ஓட்டுற அம்சம் இருக்குது. இரவல் வாங்கி பொதுவாகவே இரவல் வாங்கி வண்டி ஓட்ட வேண்டிய காலகட்டம். ஏன் இரவல் வாங்க வரும் அப்படின்னா, உங்கள் வண்டிக்கு சின்ன சின்ன தொந்தரவும் இருக்குது. இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம். இப்போ என்ன வரனா,
இப்போ கார் இருக்குன்னு வைங்களேன், காரில் ஏசி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வீட்டில் ஏசி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஃப்ரிட்ஜு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. ப்ளஸ்ஸும் நிறையா இருக்குது, இந்த மைனஸ் சொல்லணும் இல்லையா, நல்லதாகவே இருக்குது. இதில் அப்படி இருந்தால் கொஞ்சம் கவனிங்க, கரெக்டான வேலையாட்களை கூப்பிட்டு சரி பண்ணுங்கள். பேட்டரி குறிப்பாக, அதாவது எலக்ட்ரானிக் சாதன பேட்டரி சம்மந்தப்பட்ட தண்ணி திரவம் ஊற்றணும், அதெல்லாம் ஊற்றிக்கங்க. இதெல்லாம் கவனம். இது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரச்சனைக்கு, இந்த எலக்ட்ரிக்கல் பேட்டரி கரண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தீர்வு கிடைக்கும். அப்படி அடுத்தது வராகி அம்மன், வராகியில் பகவதி, அந்த கோயிலுக்கு சென்று வரும்போது இந்த உபகரணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு விலகும். வேறு ஏதாவது தனிப்பட்ட முறைலாம் அந்த ஜாதக ரீதியாக பார்த்து என்ன பிரச்சனைகள்னு அது ரீதியாக பார்க்கணும். ரைட்டு. அப்போ ஒரு சில ஜாதக ரீதியாக மாறுதல் உண்டு. இப்போ தொழில் 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் ஆல்ரெடி இருக்கார். பொதுவாகவே துலாம் ராசிக்கு தொழில் யோகம் உண்டு. ஏன்னா 10க்குரிய எங்கள் ராசியில் பயணிக்குது. கூட்டு வர மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வரேங்கிறாரு, கூட்டு வகையில் ஆதாயம், கூட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, நீங்கள் பண்ணுற ஒரு இது அவங்க நான் விருத்தி பண்ணுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு புதுசாக ஒருத்தர் வர வாய்ப்புண்டு. அது ஒரு பெண் நபராக இருக்க வாய்ப்புண்டு. நான் பண்ணுறாங்க, எங்கள் மனைவி பேரில் போட்டு பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இப்படிலாம் வருவாங்க. இதே பெண்ணாக இருக்கிறவங்கன்னா இன்னொரு பெண் சேர்ந்து பண்ணலாமா, ஆல்ரெடி நீங்கள் பண்ணுறதை நான் பண்ணுறேன், இல்லை மார்க்கெட்டிங் நான் பண்ணிக்கிறேன், இப்படி வருவாங்க. அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கூட்டு பண்ணலாமான்னு மற்ற அம்சம், தசாபுக்தி, கோச்சார நிலைகள், உங்கள் லக்னத்தில் நிலைகள், இதெல்லாம் பார்த்து உறுதிப்படுத்தணும். அப்போ இந்த வாய்ப்புகள் வரும், சரியான நேரமாக பயன்படுத்திக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 4இல் பயணிக்கிறார். 11 பயணிக்கும் பொழுது தாய்க்கு யோகம் உண்டு. உறவினர்கள் உங்களை கௌரவிக்கப் போகிறார்கள். சமுதாயம், சங்கங்கள், உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது. சமுதாயம், சங்கம், ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுக்கு 3ல் புதன் வந்தாலே பப்ளிசிட்டி யோகங்கள் 3, 6 சம்மந்தப்படுது. இதனால் பப்ளிசிட்டி யோகம் இருக்குது. காவல்துறை உங்களுக்கு நண்பராக, போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வக்கீல் சம்மந்தப்பட்டது, அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்குங்க. இதை பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு குருமார், அஃபிஷியல் சம்மந்தப்பட்டு இத்தனை விஷயங்கள் நடக்குது. ரைட். இப்போ இந்த மாணவர்கள் பற்றி, இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அதை பற்றிலாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் தான் வீடியோக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுக்கப்படும். ரைட். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஆனால் திருப்பி அதே ஆப்ஷன் வருது, பண்ணலாமா? திருப்பி அப்படி தான் வரும். ஆல்ரெடி செஞ்சு செட் ஆகலைன்னு விட்டுட்டோம், திருப்பி அதே பிஸ்னஸ் வருதுங்க, பண்ணலாமா? அதான் கவனித்து ஜாதகத்தையாக பார்த்து தான் முடிவெடுக்கணும். கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது எண்ணங்கள் வரும். ஷேர் மார்க்கெட் போடுறேன், மார்க்கெட் இது அமைப்பு இருக்குது, ட்ரேடிங் பண்ணக்கூடியவுக்கு இந்த அம்சம்லாம் வரும். அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் உண்டு, ட்ரேடிங் யோகம் இருக்குது, கவனமாக கையாளணும். அந்த ஒரு அம்சம் இருக்குது, அதை பார்த்துங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க நிதி உதவி உண்டு. பெரிய விரும்பிய பிராண்டடான கல்லூரி, பிராண்டடான ஸ்கூலில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ முயற்சி செய்யுங்க. மாணவர்கள் படிக்கிற யோகம் இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த நேரத்தில் மேலதிகாரிகள், அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, ஹெட் மாஸ்டர், அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குது. டியூஷன் போக வேண்டிய அம்சம் இருக்குது. டியூஷன் போய் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காலகட்டம். ஏன்னா இப்போ நல்ல அமைப்பு இருக்குது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் சாதகமாக இருக்குது. மாணவர்கள் டெவலப் ஆகிக்கங்க. இந்த ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க அவங்களுக்கும் யோகமாக இருக்குது. ரைட். இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் வழிபாடு, குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணராக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்தை, இப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் திருப்பதி, குருவாயூர். இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கும் கேரளா, குருவாயூர் செட் ஆகும். அப்போ தன் பிறந்த ஊரை விட்டு வேறு ஊரில் இருக்கிற அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வர வேண்டியிருக்கு. சிறு பயணம் இருக்குது, அது போயிட்டு வந்தால் இன்னும் நல்லா, அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது பார்த்து பாருங்கள், அது ஃபோட்டோ வச்சு அதை கும்பிட்டுட்டு வாங்க, உறுதியாக பயனளிக்கும். ரைட். உங்களுக்கு ராசி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 6, 8, 5 இந்த எண்கள் யோகத்தை கொடுக்கும், மாற்று கருத்தில். ரைட். வேறு ஏதாவது கேள்வி தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.